நீ பேசவா? பூவையாய் மலர்ந்தவள் பெண்ணே நீ பேசவா? பூவையே நீ எழுந்து பெண்ணே நீ பேசவா? புதுமைகள் பேசிட அமைந்திட்ட களமிது. பெண்ணே நீ பேசவா? நெஞ்சத்தில் உள்ளதை நேர்கொண்ட எண்ணத்தை அஞ்சாது முன்னின்று பெண்ணே நீ பேசவா? அன்னையாய் தந்தையாய் அகில உலகம் போற்றிடும் தாயவள் பெண்ணே நீ பேசவா? பெண்ணே நீ பேசவா? உனக்கு தேவையான எல்லா வலிமையும் உதவியும் உனக்குள்ளேயே உள்ளன. நீ உன்னை பலவீனன் என்று ஒருபோதும் சொல்லாதே. எழுந்து நில், தைரியமாக நில், வலிமையாக இரு. பொறுப்பு முழுவதையும் உன் தோள் மீதே சுமந்து கொள் என்று சொல்லுகின்ற விவேகானந்தரின் தன்னம்பிக்கை வரிகளோடு மீண்டும் ஒரு பெண்ணே நீ பேசவா நிகழ்ச்சியில் STS தொலைக்காட்சி அன்புறவுகளை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். அனைவருக்கும் அன்பு வணக்கம். வாழ்வு என்பது மகிழ்ச்சிகரமாக இருக்க வேண்டும் என்றுதான் ஒவ்வொருவரும் விருப்பப்படுகின்றோம். ஆனால் அது சில வேளைகளில் நெருக்கடிகளையும் சோதனைகளையும் வேதனைகளையும் தந்துவிடுகின்றது. அவ்வாறான சந்தர்ப்பங்களில் அந்த துன்பங்களில் இருந்து எங்களை நாங்கள் மீட்டெடுத்துக் கொள்வதற்கு தன்னம்பிக்கை ஒன்றே துணையாக இருக்கின்றது. ஒரு குடும்பம் நெருக்கடியை சந்திக்கின்ற போது குடும்ப வாழ்வில் பாரதூரமான விளைவுகளை முகம் கொடுப்பது அந்த குடும்பத்தில் உள்ள பெண்ணாகத்தான் இருக்கின்றார். ஒரு குடும்பத்தில் வயதான பெற்றோர்கள், குறைபாடுடைய குழந்தைகள், போதைப் பொருள் பழக்கத்திற்கு அடிமையாகின்ற இளம் பருவத்தினர், உடல் நல குறைபாடு அல்லது மனநல குறைபாடு அல்லது நடத்தை பிறழ்வுகளை உடைய குடும்ப அங்கத்தவர்கள் என நெருக்கடிகள் பல விதங்களில் காட்டுகின்றன. அவ்வாறான நெருக்கடிகள் பெண்ணின் மீதுதான் மிக பெரிய பாரமாக புரிந்து விடுவதை நாங்கள் காணலாம். அவ்வாறான நேரத்தில் ஆற்றல் மிக்க பெண்கள் அத்தனை சோதனைகளையும் தாங்கி தங்களுக்கென்ற பாதையை முன்னெடுத்து மனநிறைவான வாழ்வை காண்பதற்காக போராடி சாதனைகளை படைக்கின்றார்கள். அவ்வாறான சாதனைகளை படைக்கின்ற பெண்கள் உண்மையில் போற்றப்பட வேண்டியவர்கள். அவர்களை சமூகம் மதிக்க வேண்டும். இன்றைய தமிழ் சமூகத்தில் நாங்கள் சாதாரணமாக அவதானிக்கக்கூடிய ஒரு நெருக்கடியாக இருப்பது குழந்தைகளிடையே ஓட்டிச குறைபாடு அல்லது ஓட்டிச நிலை ஆகும். இந்த நிலைக்குரிய குழந்தைகள் சிறப்பு குழந்தைகள் அல்லது திறனிய குழந்தைகள் என அடையாளம் காணப்படுகிறார்கள். அவர்கள் சாதாரண குழந்தைகளிலிருந்து மாறுபட்டு காணப்படுகிறார்கள். அவர்களை பொதுவான சமூக நீரோட்டத்துக்குள் இணைத்து கொண்டு வருவதற்கு அந்த பெற்றோர்கள் படாத பாடுகளை பட வேண்டியிருக்கிறது, மிகுந்த பிரயத்தனம் செய்ய வேண்டியிருக்கிறது. இந்த நிலையில் அந்த பெற்றோர்கள் மட்டுமன்றி சமூகத்திலும் இந்த ஓட்டிச நிலை பற்றிய அறிவுபூர்வமான விளக்கமும் விழிப்புணர்வும் அவசியமாகின்றது. இவ்வாறான நிலையில் ஓட்டிச உலகில் நானும் என்ற தன் வரலாற்று குறிப்பை, அருமையான ஒரு நூல், தன் வரலாற்று குறிப்பை எழுதி இந்த எங்களுடைய தமிழ் சமூகத்துக்கு அருமையான ஒரு பொக்கிஷமாக இந்த நூலை தந்திருக்கின்ற திருமதி மைதிலி ரெஜினோல்ட் என்பவரை நாங்கள் இன்று எங்களுடைய நிகழ்ச்சிக்கு சிறப்பு அதிதியாக பெற்றிருக்கின்றோம். இந்த நூல் ஒவ்வொருவருடைய வீட்டிலும் சமூக தலங்களிலும் பாடசாலைகளிலும் இருக்க வேண்டும் என்று முன்னுரையில் குறிப்பிடுகின்றார் வைத்தியகலாநிதி ரமேஷ் ஜெயக்குமார் அவர்கள். மிக அழகான உருவமைப்பில் வெளியிடப்பட்டிருக்கின்றது. உண்மையில் அற்புதமான ஒரு நூல். தமிழ் சமூகத்திற்கு ஒரு வழிகாட்டியாக, கலங்கரை விளக்காக அமையக்கூடிய ஒரு நூல். இப்போது நாங்கள் இந்த நூலின் ஆசிரியராக, எங்களுடைய சாதனை பெண்ணாக நாங்கள் திருமதி மைதிலி ரெஜினோல்ட் அவர்களை பெண்ணே நீ பேசவா நிகழ்வினுள் அழைத்துக் கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றோம். வணக்கம் மைதிலி ரெஜினோல்ட். வணக்கம் STS தொலைக்காட்சி நேயர்களுக்கும் உங்களுக்கும். உங்களை பற்றி ஒரு சிறிய சுருக்கமான அறிமுக. யாழ்ப்பாணத்தில் பண்டத்திருப்பு எனும் ஊரில் காளியடி எனும் கிராமத்தில் பிறந்து வளர்ந்தேன். எனது ஆரம்ப கல்வியை அமெரிக்கன் மிஷன் தமிழ் கலைவன் பாடசாலையிலும் உயர்தர கல்வியை வட்டுக்கோட்டை இந்து கல்லூரியிலும் கற்றேன். 2003ஆம் ஆண்டு திருமண நிமித்தம் சுவிஸுக்கு புலம்பெயர்ந்து வந்து
கிளார்ஸ் என்னும் இடத்தில் 2 குழந்தைகளுடனும் கணவருடனும் வாழ்ந்து வருகின்றேன். நல்லது. உங்களுடைய இந்த நூலை சார்ந்து சமூகத்தின் முன்மாதிரியான ஒரு பெண்ணாக நான் அடையாளம் காண்கின்றேன். ஆக இந்த நூலை எழுதுவதற்கு உங்களை தூண்டியது எது? இந்த நூல் வெளியீட்டில் உருவாக்கத்தில் உங்களுக்கு உறுதுணையாக இருந்தவர்கள் யார்? இந்த நூலை எழுதுவதற்கு தூண்டிய விடயம் என்னவென்றால், ஆரம்ப காலங்களில் எனக்கு சொந்தமாக ஓட்டிசம் என்பது என்னுடைய பிள்ளைக்கு வந்ததன் பின்னர் அது பற்றி எனக்கு எதுவும் தெரியவில்லை. ஓட்டிசம் என்றால் என்ன, எல்லாமே புதிராகவே இருந்துச்சு. நான் தேடினேன், கிடைக்கவில்லை. முக்கியமாக தமிழ் சமூகத்தில் தேடினேன், கிடைக்கவில்லை. அதனால் அந்த தேடல் இப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கிறது இளம் பெற்றோர்களுக்கு. நான் ஓரளவு அதிலிருந்து அந்த துன்பங்களிலிருந்து வெளியில் வந்ததால், எனக்கு ஓரளவு நேரமும் இருந்ததால், இவற்றை ஒரு சமூகத்திடம் ஓட்டிசம் என்றால் என்ன, ஓட்டிச வாழ்வு எப்படி இருக்கும் ஒரு குடும்பத்திற்கு, அவற்றை எப்படி நான் கையாண்டு அதிலிருந்து மீண்டு வந்தேன் என்பதை எனது அனுபவங்கள் மூலமாக பொதுவாக சமூகத்துக்கு பாதிக்கப்பட்ட பெற்றோர்களுக்கும் தெரிவிக்க வேண்டும் என்பதில் எனக்கு ஆர்வம் இருந்தது. அதற்காக எனது குடும்பத்தாரும் தாயகத்தில் வெற்றி செல்வி எனும் முன்னாள் போராளி அவருடைய உறுதுணையுடனும் நான் இந்த நூலை ஆக்கி முடித்தேன். மிக நல்லது. உங்களுடைய ஒரு நூல் வெளியீடாகவும் சுவிஸில் நடந்ததை பற்றி கேள்விப்பட்டிருக்கின்றேன். இந்த வேளையில் இந்த புத்தகத்தில் வாசித்தபடியால் நான் கேட்கிறேன், கவலைக்கு நேரமும் இடமும் கொடுக்க கூடாது என்று கூறியபடி எப்போதும் உங்களுக்கு ஒரு உறுதுணையாக பக்க பலமாக நின்று உங்களுடைய ஓட்டிச நிலையில் உள்ள குழந்தையை இன்றைக்கு அவர் இளம் பிள்ளையாக கணிதத்தில், அதாவது சிறப்பு இலக்கங்களில் சிறப்பு திறமை மிக்கவராக 5 இலக்க கணக்குகளை மிக அதிவிரைவாக செய்யக்கூடியவராக சவால் நிறைந்த பாதையை சாதனை நிறைந்த பாதையாக நீங்கள் மாற்றி இருக்கிறீர்கள். அங்கு நான் காண்பது என்னவென்றால், உங்களுடைய துணைவரின் ஒத்துழைப்பும் அவருடைய உறுதுணையாக உங்களுடன் நடந்து வந்த பாதையும், அதை பற்றி நீங்கள் ஏதாவது சொல்ல விரும்புகிறீர்களா? என்னுடைய கணவருடைய ஆதரவு இல்லாவிட்டால் என்னால் இவ்வளவுக்கு மீண்டும் வெளியில் வந்திருக்க முடியாதுன்னு தான் சொல்ல முடியும். ஏனெனில் ஒவ்வொரு சந்தர்ப்பங்களிலும் நான் தனித்து போராட முடியாத நிலைமை இருந்தது. ஒவ்வொரு இடத்திலும் துயரமான சம்பவங்களில் அந்த துயரத்திலிருந்து ஒவ்வொரு முறையும் மீண்டும் வெளியே வருவதற்கு ஒரு ஆறுதல் எப்பொழுதும் யாருக்கும் வேணும். அந்த ஆறுதல் எனக்கு என்னுடைய கணவரிடமிருந்து கிடைத்தபடியால் அதே நேரம் நாங்கள் இருவரும் சேர்ந்து எமது பிள்ளையின் வாழ்க்கைக்கு, எதிர்கால வாழ்க்கைக்காக நாங்கள் இருவரும் சேர்ந்து ஒவ்வொரு விடயங்களையும் பழக்கி எடுக்க வேண்டி இருந்ததால் இருவரும் சேர்ந்தபடியால் ஓரளவு நாங்கள் முன்னேற்றம் கண்டுள்ளோம் எங்களுடைய மகனுடைய ஒவ்வொரு நடவடிக்கையிலும். அதுக்கு முக்கியமாக என்னுடைய கணவர் பெரிய பங்கு வகித்திருக்கிறார். நீங்கள் இந்த நூலின் ஊடாக உங்களுடைய தன் வரலாற்றை குறிப்பிடுகின்ற போது இந்த ஓட்டிச நிலையை முற்றும் அறிந்த ஒருவராக நீங்கள் அதனுள் பயணப்பட்டிருக்கிறீர்கள். அந்த அறிவு அல்லது அனுபவத்துடன் சேர்ந்து நீங்கள் எங்களுடைய தமிழ் சமூகத்திற்கு ஏதாவது ஒட்டிச நிலையுடைய குழந்தைகளின் வாழ்வில் ஒரு பெண்ணுக்கு தன்னுடைய துணைவரால் கிடைக்கின்ற அவருடைய பங்கு, அந்த தோள் கொடுக்கின்ற தன்மையை பற்றி நீங்கள் என்ன கூற விரும்புகிறீர்கள்? இவ்வாறு பாதிக்கப்பட்டுள்ள பெற்றோர்கள், அதாவது சிறப்பு குழந்தைகளையோ அல்லது ஓட்டிச குழந்தைகளையோ வைத்திருக்கும் பெற்றோர்களுக்கு சமூக ரீதியாக அங்கீகாரமும் ஆறுதலும் நிச்சயமாக அவசியப்படுகிறது. இந்த அவசியப்பாடு அல்லது தேவை மட்டுமே எனது நோக்கமாக இருந்தது இந்த நூல் எழுதுவதற்கு. நாங்கள் மட்டுமல்ல, உலகத்தில் பிறந்து வாழ்கின்ற எமது சமூகத்திடமிருந்து நிச்சயமாக அங்கீகாரம் தேவைப்படுகிறது. அவற்றை கிடைக்க வேண்டும் என்று வேண்டுகிறேன். உண்மைதான். ஒரு குழந்தையை ஒதுக்கி வைக்காமல் அவர் சமூக நீரோட்டத்தில் கலப்பதற்காகவே இந்த ஓட்டிச குழந்தைகளின் பெற்றோர்கள் பாடுபடுகின்ற போது அதை புறக்கணிக்கின்ற நிலவரத்தில் சமூகம் விழிப்புணர்வு அற்ற நிலையில் இருப்பது நல்லதல்லதான். அவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படும் பட்சத்தில் இந்த நீங்கள் விருப்பப்படுகின்ற அந்த அங்கீகாரத்தை அந்த சமூகம், இந்த குழந்தைகள் சிறப்பு குழந்தைகள், அவர்களுக்கு தனித்துவமான ஆற்றல்கள் இருக்கின்றன.
அவற்றை வெளிக்கொண்டு வருவதற்கு கொஞ்சம் கூடுதலாக முயற்சிகளை எடுக்க வேண்டி இருக்கிறது. அதை பற்றிய புரிந்துணர்வு வந்தால் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். நல்ல செய்தி அது. அத்துடன் இந்த உங்களுடைய புத்தகம் மிக அருமையான கருத்துக்களை கொண்டிருக்கின்றபடியால் எந்த நாட்டில் இருப்பவர்களும் படித்தால் அது ஒரு பயனுள்ள நூலாகத்தான் இருக்கின்றது. அத்துடன் எங்களுடைய 2ஆம் சந்ததி குழந்தைகள் தமிழில் வாசிக்க முடியாதவர்களாக இருக்கிறார்கள். எங்களுடைய பிள்ளைகளின் பிள்ளைகள். ஆக இந்த புத்தகத்தை மொழி மாற்றத்தை உட்படுத்துகின்ற நோக்கம் ஏதாவது உங்களுக்கு இருக்கிறதா? ஆமாம், நிச்சயமாக மொழி மாற்றம் செய்யப்பட வேண்டும். என்னிடமும் நிறைய என்னுடைய சகோதரர்கள் கேட்டிருக்கிறார்கள். தங்களாலும் தமிழ் வாசிக்க முடியாமல் இருக்கிறது, ஆங்கிலத்தில் மொழிபெயர்ப்பு செய்வதாக இருக்கின்றோம். அவ்வாறு வருகின்ற போது எங்களுடைய சந்ததிக்கும் கடந்து செல்லும் இந்த செய்திகள் பொதுவான செய்திகள். ஆனால் அனுபவித்தவரால் தான் இவ்வளவு அழகாக மிக இந்த புத்தகத்தை பற்றி சொல்வதானால் இது கலாச்சாரங்களை பேசுகிறது, எங்களுடைய தாய்மண்ணின் அன்பு பிணைப்புகளை பற்றி சொல்லுகின்றது. துன்பங்கள் வருகின்ற போது அவர்கள் எவ்வாறு உங்களுக்கு ஆதரவு தருகிறார்கள் எல்லாத்தையும் சொல்லுகிறது. ஒரு தாயின் பரிதவிப்பு அல்லது உள்ளத்தை தொடுகின்ற நடையில், சரளமான நடையில் கொண்டு செல்லுகின்றீர்கள். அத்துடன் வாழும் முறையையும் பயிற்சியாக காட்டுகிறீர்கள். நிறைய பயணங்களை மேற்கொண்டிருக்கிறீர்கள். அந்த பயணங்கள் அந்த குழந்தைக்கு மட்டுமன்றி உங்களுக்கும் பேராறுதலை தந்திருக்கின்றது, உங்களில் பெரிய முன்னேற்றங்களை தந்திருக்கின்றது. இவ்வாறான பல விஷயங்களை தாங்கிய இந்த நூல் பல மொழிகளில் வருவது மிகச்சிறப்பான விஷயம். நல்வாழ்த்துக்கள். அடுத்து 2 பிள்ளைகள் இருக்கின்றார்கள். ஒரு ஓட்டிச நிலையில் இருக்கின்ற ஒரு குழந்தையுடன் இன்னொரு சகோதரிகளோ வருகின்ற போது அந்த மற்ற குழந்தைகள் பாதிக்கப்படுகின்ற நிலவரங்களை பற்றி சொல்ல முடியுமா? ஏனென்றால் நாங்கள் எங்களுடைய முழு கவனம் குவிப்பும் அந்த குழந்தை மீது தான் இருக்கும். எங்களுடைய நோக்கம், எண்ணம், எதிர்பார்ப்பு எல்லாமே ஓட்டிச பிள்ளையிடமே இருந்தது. உதாரணமாக 100% இல்லை, 200% கவனமும் அக்கறையும் அவதானிப்பும் கண்காணிப்பும் அனைத்துமே ஒரே குழந்தையிடம் இருந்ததால் எனது அடுத்த மகனிடம் இல்லவே இல்லை என்றுதான் சொல்ல முடியும். உண்மையிலே நான் வேதனைப்பட்டு கொண்டுதான் இதை சொல்றேன். அவருடைய வளர்ப்பில் எங்களுடைய பங்கு மிக மிக சிறிய அளவுதான் இருந்தது. ஏன்னா பெரியவர்கள், அதாவது சிறப்பு பிள்ளையுடைய தேவைகள் பிரச்சனைகளோடு நாங்கள் எங்களுடைய காலத்தை கடந்து போனதால இவருடைய இது குறைவாக இருந்தது. அதாவது நிச்சயமாக அந்த சகோதர பிள்ளைகளுக்கு நிறையவே பாதிப்பு தான். அதால் பெரியவர் இல்லாத நேரங்களில் சிறியவரோட கொஞ்சம் நேரம் கொடுப்பதற்கு நாங்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம். உங்களுடைய வேதனையான பதிலாக இருந்தாலும் அது எங்கோ ஒரு இடத்தில், இந்த நிகழ்வை காண்பவர்களிடத்தில், ஒரு பெற்றோரிடத்தில் ஒரு மாற்றத்தை ஆக்கலாம். உங்களுடைய வேதனை பகிர்வை கேட்கின்ற போது தன்னுடைய மற்ற குழந்தைக்கும் கவனிப்பை கொடுப்பதற்கான ஒரு சிறு பொறியை தூண்டலாம். அதுதான் உண்மையில் இந்த நோக்கம். உங்களுடைய ஆற்றல்களை, உங்களுடைய உண்மையில் இது ஒரு சாதனை தான். பிள்ளையை நீங்கள் வளர்த்தெடுத்திருக்கிறீர்கள் ஒரு நல்ல நிலைமைக்கு. ஆக இந்த உங்களுடைய பகிர்வு நன்மைகளைத்தான் இந்த சமூகத்தில் கொடுக்கும். இந்த நேரத்தில் நான் உங்களிடம் கேட்பது என்னவென்றால், உங்களுடைய மகன் ஒரு வயதிலிருந்து வளர்த்து அவரை ஒரு மனநிறைவான இடத்திற்கு நீங்கள் கொண்டு வந்திருக்கிறீர்கள். அதற்கு புலம்பெயர் நாடுகளில் கிடைக்கின்ற உதவிகள் கூடுதலாக இருக்கின்றன, ஆகையால் நெருக்கடிகள் குறைவாக இருக்கின்றன. ஆனால் தாயகத்தில் இவ்வாறான குழந்தைகளை வளர்ப்பது மிக பெரும் பிரச்சனையாக இருக்கின்றது என்று கூறுகிறார்கள். உங்களுடைய புலம்பெயர்ந்த பிறகு சுவிஸ் நாட்டில் இதற்காக தரப்படுகின்ற வழிமுறைகளை, அந்த வெளிச்ச பாதையை நீங்கள் ஒரு முறை சொல்லி காட்ட முடியுமா? புலம்பெயர் தேசத்தில் இருந்து கொண்டு தாயகத்தை பார்க்கின்ற போது எவ்வாறான நிலவரங்களை விடுவீர்? என்னன்னா, இங்க பிறந்து அப்படி ஒரு சிறப்பு பிள்ளை அல்லது மாற்றுத்திறனாளி பிள்ளை பிறக்கும் போது அவர்களுடைய பெற்றோர்களுடைய எதிர்பாராத சேவை, பங்களிப்பு, கண்காணிப்பு அவசியப்படுகிறது. வெளிநாடுகளில் ஒவ்வொருவரும் பெற்றோர்கள் வேலைக்கு போவார்கள். உங்களுக்கு தெரியும், கட்டாயம் வேலைக்கு போனால்தான் ஓரளவு சிறப்பாக வாழக்கூடிய நிலைமை இருக்கும் என்பதால் இப்படியான பிள்ளைகள் பிறக்கும் போது அந்த பெற்றோர்கள், தாயோ அல்லது தந்தையோ முழுவதுமாக கவனிக்க வேண்டிய அவசியப்படி இருக்கிறது. அப்படி நேரத்தில் அந்த பிள்ளைகளுக்கான பராமரிப்பு செலவுகள் அல்லது அந்த தாய்க்கான ஓரளவு பராமரிப்புக்கான ஒரு ஊதியம் மாதிரி இந்த நாடுகளில் ஒரு சிறிய தொகை ஆரம்பத்திலிருந்து 18 வயது வரைக்கும் கட்டாயமாக கிடைக்க வேண்டும். அதற்கு பிறகு 18 வயதுக்கு பிறகு
அவர் ஒரு வளர்ந்த மனிதன், அதாவது ஒரு பெரியவர். அவர் சாதாரணமாக வேலைக்கு போக வேணும், அல்லது அவரால் வேலை செய்ய முடியவில்லை என்றால் அவரை பார்க்கும் சில இல்லங்களுக்கு, அறக்கட்டளைகளுக்கு அவர் அனுப்பப்பட வேண்டும், அல்லது பெற்றோர்கள் தங்களால் முடியும் எனும் பட்சத்தில் அவர்கள் பார்க்கலாம். அவருக்கான வாழ்வாதாரம், அதாவது வாழ்வு செலவுக்கான ஒரு பங்களிப்பு அரசாங்கத்தினால் வழங்கப்படுகிறது. அதன் மூலம் பெற்றோருக்கு அல்லது தாய்க்கு, உதாரணமாக எனக்கு, நான் இப்ப அவர் ஒரு பெரிய வளர்ந்த மனிதன் என்பதால் அவரை பராமரிக்கும் செலவு, அதாவது ஒரு ஊதியம் போல் எனக்கு அரசாங்கம் வழங்குகிறது. இதே விஷயம் எங்களுடைய நாட்டில், தாயகத்தில் பிள்ளைக்கான தேவை அல்லது பிள்ளைக்கான பராமரிப்புக்கான செலவுகளும் கிடைப்பது மிகவும் குறைவு. அந்த தாய் பொருளாதார ரீதியாகவும் பாதிக்கப்படுகிறார். அதே நேரம் பிள்ளைக்கு வேண்டிய கல்வி சம்பந்தமான வசதிகளோ, நகர்வு, உதாரணமாக நடக்க முடியாத பிள்ளைக்கு நகரக்கூடிய சந்தர்ப்பங்களும் அங்கு கிடைப்பது இல்லை. அதையும் நான் பார்க்கின்றேன். மிகவும் கஷ்டப்படுகிறார்கள் நாட்டில், தாயகத்தில். அந்த இடத்தில் நான் கூற விரும்புவது, எனக்கு இங்கே கிடைக்கின்ற ஓரளவு ஊதியமோ அல்லது ஒரு ஆதரவோ அவற்றிலிருந்து ஒரு பகுதியை என்னை போல் இருக்கும் ஒரு தாய்க்கு நான் கொடுத்து கொண்டிருக்கிறேன். இது நான் சொல்லணும் என்றதுக்கு இல்லை, அது எனக்கு ஆத்ம திருப்தியை தருகிறது. என்னை போல் பாதிக்கப்பட்ட ஒரு அம்மா ஓரளவு அவக்கு ஆதரவு செய்யும் போது எனக்கும் அது மகிழ்வை தரும், அவர்களுக்கும் அது ஓரளவு சுகத்தை தரும் நம்புகிறேன். மிக நல்ல பதில். உங்களுடைய இந்த புத்தகம் காட்டுகிறது உங்களுடைய மனிதாபிமானத்தையும் உங்களுடைய சமூக நோக்கத்தையும். நீங்கள் கடந்து வந்த பாதையில் குறிப்பிடத்தக்க நெருக்கடிகளை குழந்தையுடன் தாண்டி வந்திருக்கிறீர்கள். குழந்தை பஞ்சை மூக்கில் வைத்து ரத்தம் வரவழைப்பதாக இருக்கட்டும், அல்லது நெருப்பு பெட்டியை காண்கின்ற போது வீட்டுக்கே பெருமதியான பொருட்களுக்கு நெருப்பு வைப்பதாக இருக்கட்டும், அல்லது நீங்கள் விட்டுட்டு போன இடத்தில் இருந்து அவரை காண கிடைக்காது, எங்கோ போயிருப்பார், நீங்கள் பெரிய பதட்டத்துக்கு பிறகு அவரை தேடி கண்டுபிடித்து கொண்டு வருவீர்கள். அவ்வாறான பல நெருக்கடியான சந்தர்ப்பங்களை இந்த புத்தகம் எடுத்து காட்டுகிறது. இவ்வாறான சந்தர்ப்பங்களின் போது உங்களுடைய உறவுகளால் எவ்வாறான ஒத்துழைப்புகள் கிடைத்தன, அவர்களை பற்றி ஏதாவது கதைக்க விரும்புகிறீர்களா? கட்டாயமாக. ஒவ்வொரு நாளும் ஆரம்ப கட்டங்களில் 2-3 வயதிலிருந்து 15, 16, 17 வயது வரைக்கும் என்னுடைய ஓட்டிசம் மகனுடைய நாள் விபரீதங்கள் அளவு கணக்கு அற்று பெரிய அளவாகவே இருந்தது. ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் எங்களுடைய பிள்ளைக்காக, எமக்காக இந்த தமிழ் உறவுகள், எங்களோடு வாழ்கின்ற, புலம்பெயர்ந்து வாழ்கின்ற அல்லது தாயகத்திலும் எங்களோடு சேர்ந்து அந்த பிள்ளையை தேடி கண்டுபிடிப்பதற்கோ அல்லது அவர் மூலம் ஏற்படுத்தப்படும் பாரிய ஆபத்தான விளைவு நேரங்களில் எல்லாம் எங்களுடன் அன்பாக, அர்ப்பணிப்புடன், எங்களுடன் உண்மையாகவே உணர்வு பூர்வமாக எங்களுக்காக அவையில் தங்களுடைய தியாகங்களை செய்திருந்தார்கள். நாங்கள் பெருமளவு பாதிப்பு, நான் மொத்தமாகவே கூற முடியாது, இந்த அவ்வளவுக்கு எல்லாரும் எங்களுக்கு உதவி செய்திருந்தார்கள். அவர்களுக்கு நான் நன்றி கூட கடமைப்பட்டிருக்கிறேன். மிக நல்லது. அவர்கள் எல்லாம் இணைந்து உருவாக்கிய உங்களைத்தான் நாங்கள் இன்று சந்திக்கின்றோம். மிக நல்லது. உங்களுடைய இந்த புத்தகத்தில் நீங்கள் கிளிக்குஞ்சி, ஆனந்தன் அன்னை, அவ்வாறு அந்த எங்களுடைய சொந்தங்களின் பெயர்களை சொல்லி அவர்கள் பிள்ளை பெரு பார்க்கிறது, அப்படியான கலாச்சார விஷயங்களை, அன்பின் பிணைப்புகளை, மண்ணோடு பிணைந்திருக்கின்ற விவரங்களை எல்லாம் சொல்லி வருகிறீர்கள். உங்களுடைய இளமை காலம் பற்றி, உங்களுடைய தாய் தந்தையரை பற்றி, சகோதரரை பற்றி நீங்கள் சொல்லுங்க. நிச்சயமாக. நாங்கள் உணர்கிறேன், நாங்கள் ஒரு நல்ல குடும்ப பிணைப்புள்ள உறவுகளை வைத்திருக்கிறோம் என்று. உண்மையிலே கிளிக்குஞ்சி, சாரதா மாமி என்பதெல்லாம் பரந்துபட்ட எங்களுடைய உறவுகள், அயல் வீட்டர், ஒரு நல்ல உணர்வு பூர்வமான மனிதர்கள், அன்பையும் பாசத்தையும் அள்ளி கொடுக்கின்ற உறவுகள் அவர்கள். நிச்சயமாக நான் இதன் மூலம் பெருமைப்படுகிறேன் அவற்றை கூறும்போது. உங்களுடைய குடும்ப உறவுகள் அந்த அன்பை அள்ளி கொடுப்பதால் உங்களை இவ்வாறான ஆற்றலுள்ள பெண்ணாகவும், இவ்வாறான சோதனைகள் கிடைக்கின்ற போதும் அந்த சோதனைகள் அனைத்தையும் சாதனைகளாக மாற்றுகின்ற துணிவையும் தன்னம்பிக்கையும் உங்களுக்கு கொடுத்திருக்க வேண்டும். அவர்களுக்கும் நல்வாழ்த்துக்கள். உங்களுக்கும் உங்களை இந்த நிகழ்வில் கண்டதற்கு மிகுந்த மன மகிழ்ச்சி அடைகின்றேன். உங்களுடைய எதிர்கால திட்டங்கள் பற்றி ஏதாவது கூற விருப்பப்படுகிறீர்களா?
மேலும் இவர்கள் சார்ந்து, அதாவது சிறப்பு பிள்ளைகள் அல்லது வயது முதிர்ந்தவர்கள் சார்ந்து எனக்கு ஓரளவு எதிர்பார்ப்பு இருக்கிறது. ஓரளவு என்னால் இயன்றளவு அவர்களுக்கான ஒரு நல்ல ஒரு அடுத்த வசதி நிலைமையை நான் கொடுக்கலாமோ என்று யோசிச்சு கொண்டிருக்கிறோம். நம் குடும்பம் சார்பாக தாயகத்தில் இருக்கின்ற பிள்ளைகள் செய்து கொண்டு இருக்கின்றோம். ஆனா இன்னும் கொஞ்சம் நான் அதைத்தான் புத்தக நூல் வெளியீடு செய்து அதன் மூலம் கிடைக்கப்பெறும் அந்த அன்பளிப்பு தொகையை நாட்டில் பாதிக்கப்பட்ட பிள்ளைகளுக்காக வழங்குவதாக நான் ஏற்கனவே கூறியிருந்தேன். அது நிச்சயமாக கிடைக்கும்படி செய்வேன். உங்களுடைய ஆற்றல்கள் ஒரு புறம் இருக்க, உங்களுடைய மனிதநேயம் சார்ந்த பண்புகளையும் நீங்கள் பேசுகின்ற போது சமூகத்தில் விதைக்கின்றீர்கள். நல்ல விஷயம், நல்வாழ்த்துக்கள். உங்களுடைய எண்ணங்கள் என்ன? இந்த பெண்ணே நீ பேசவா நிகழ்ச்சிக்கு நீங்கள் வந்து கதைக்கலாமா என்று நான் கேட்டபோது, எனக்கு இந்த புத்தகம் கிடைத்தவுடன் இதை வைக்க முடியாமல் இதை முழுமையாக வாசித்திருந்தேன். அவ்வளவு உயிர் துடிப்பான நடையில் அமைந்த நல்ல பயனுள்ள புத்தகம். ஆக உங்களை அழைத்த போது நீங்கள் மனவிருப்பத்தோடு உங்களுடைய தகவல்களை மற்ற பெண்களுடன் பேசினால் வேறெங்கோ உள்ள ஒரு பெண்ணுக்கு, ஒரு குடும்பத்திற்கு ஒரு பெரிய ஆறுதலை கொடுக்கின்ற ஒரு வேலையாக நீங்கள் அதை மிகுந்த மன சந்தோஷத்தோடு அதை ஏற்றுக்கொண்டீர்கள். நன்றி. உங்களுடைய எண்ணங்கள் என்ன? இந்த பெண்ணே நீ பேசவா நிகழ்ச்சிக்கு நீங்கள் வந்து கதைக்கலாமா என்று நான் கேட்டபோது, எனக்கு இந்த புத்தகம் கிடைத்தவுடன் இதை வைக்க முடியாமல் இதை முழுமையாக வாசித்திருந்தேன். அவ்வளவு உயிர் துடிப்பான நடையில் அமைந்த நல்ல பயனுள்ள புத்தகம். ஆக உங்களை அழைத்த போது நீங்கள் மனவிருப்பத்தோடு உங்களுடைய தகவல்களை மற்ற பெண்களுடன் பேசினால் வேறெங்கோ உள்ள ஒரு பெண்ணுக்கு, ஒரு குடும்பத்திற்கு ஒரு பெரிய ஆறுதலை கொடுக்கின்ற ஒரு வேலையாக நீங்கள் அதை மிகுந்த மன சந்தோஷத்தோடு அதை ஏற்றுக்கொண்டீர்கள். நன்றி. நீங்கள் இந்த பெண்ணே நீ பேசவா நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதை பற்றி உங்களுடைய எண்ணங்கள் என்ன? உலகம் முழுவதும் பறந்து வாழ்கின்ற எம்மை போல் இலை மறை காயாக இருக்கின்ற பெண்கள், அவர்களால் வெளியே வர முடியாத நிலைமையில் தேடி கண்டுபிடித்து இந்த தொலைக்காட்சி மூலம் உலகறிய செய்து உலக மக்கள் பயன்பெறும் வகையில் நீங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறீர்கள். STS தொலைக்காட்சி நிர்வாகத்தினர் அவர்களுக்கு நன்றி. முதலில் பாராட்டுகளும், தொடர்ந்து நன்மை பயக்க வாழ்த்துக்கள். மிக நல்லது. நாங்கள் இன்று சிறப்பு அதிதியாக ஓட்டிச உலகில் நானும் என்ற அருமையான தன் வரலாற்று நூலை எழுதிய எங்களுடைய சாதனை பெண்ணாக நாங்கள் திருமதி மைதிலி ரெஜினோல்ட் அவர்களை பெண்ணே நீ பேசவா நிகழ்வினுள் நூலாசிரியரை சந்தித்திருந்தோம். மீண்டும் ஒரு பெண்ணே நீ பேசவா நிகழ்வில் நிறைந்த ஆற்றல்களை உடைய இன்னும் ஒரு பெண்ணை நாங்கள் சந்திப்போம். இந்த நிகழ்வு சமூகத்திற்கு வெளிச்சம் தரும் நிகழ்வாக அமைகின்றது என்ற நம்பிக்கையோடு மன சந்தோஷத்தோடு இந்த நிகழ்வில் இருந்து விடை பெற்றுக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம். பெண்ணே நீ பேசவா. பூவையாய் மலர்ந்தவள் பெண்ணே நீ பேசவா. பூவையே நீ எழுந்து. பெண்ணே நீ பேசவா. புதுமைகள் பேசிட அமைந்திட்ட களம் இது. பெண்ணே நீ பேசவா. நெஞ்சத்தில் உள்ளதை, நேர்கொண்ட எண்ணத்தை அஞ்சாது முன்னின்று. பெண்ணே நீ பேசவா. அன்னையாய், தந்தையாய், அகில உலகம் போற்றிடும் தாயவள். பெண்ணே நீ பேசவா. பெண்ணே நீ பேசவா.